ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சிஸ்கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருப்ப. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எய்ம்ஸ் நியூ டெல்லியில் இருந்து நர்சிங் ஆஃபீஸருக்கான நார்செட் 8 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/2/2025 அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 17/3/2025. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸு வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு 1794 வேகன்ட் வந்து இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1800 வேகன்சி கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் எவ்வளோ வேகன்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்துட்டு அப்பர் ரிசர்வேஷன் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, ஓபிசிக்கு வந்து கேட்டகரி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்துட்டு 23 ஸ்டேட் வைஸ் வந்து வேகன்சிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு 1800 வேகன்சி கிட்டே இருக்குது. இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் ஆர் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஆர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிஜிஎன்எம் அதாவது டிப்ளமோ இன் ஜிஎன்எம் நர்சிங் மிட்வைஃபை படிச்சிருந்தீங்க அப்படின்னா நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். வந்து நீங்கள் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ் லெவல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஜிஎன்எம் படிச்சிருந்தா மட்டும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட் வந்து 3000. எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2400 சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸு. டிசேபிலிட்டி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் உங்களோட ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும். சிபிடி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைன் சிபிடி ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா நார்செட் ப்ரிலிமினரி டேட் பார்த்தீங்கன்னா 12th April 2025 சாட்டர்டே அன்றைக்கி நடக்குது. நெக்ஸ்ட் ஆன்லைன் சிபிடி ஸ்டேஜ் 2 நார்செட் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2nd 2025 அன்றைக்கி நடக்குது. ஃப்ரைடே அன்றைக்கி நடக்குது. இந்த ஜாப் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. ஃபார் டீட்டெயில்ஸ் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான கடைசி தேதி வந்துட்டு 17/3/2025. ஸோ குயிக்காகவே ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணி முடிங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ப்ளஸ் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 13 இயர்ஸும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ப்ளஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 15 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸர்விஸ்மனாக இருந்தீங்கன்னா லென்த் ஆஃப் மிலிட்டரி சர்வீசஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா ஃபார் குரூப் பி போஸ்ட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 10+ சொல்லியிருக்காங்க. ஃபார் டீட்டெயில்ஸ் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு தெரியும். எய்ம்ஸ் சிபிடி நார்செட் 8 எக்ஸாமுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 நார்செட் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்குக்கு 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் 100 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜென்ரல் நாலேஜ் 20 மார்க்கும் ஆப்டிடியூட் அண்ட் 80 மார்க் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி அப்பர் ரிசர்வேஷன் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 50%, ஓபிசிக்கு வந்துட்டு 45%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40% மார்க் எடுத்தால் போதும். ப்ரிலிமினரி ஸ்டேஜ் 1ல். ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா நார்செட் மெயின்ஸில் வந்து மெயின் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து 160 MCQ கொஷின் வந்து கொடுக்குறாங்க. 160 மார்க்குக்கு டோட்டல் ஹவர்ஸ் வந்து 180 மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பேப்பர் வந்துட்டு 4 செக்ஷன் வந்து டிவைட் பண்ணுறாங்க. செக்ஷனுக்குமே 45 மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 45 மினிட்ஸ்க்கு 40 கொஷின் மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமில் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் 2 குவாலிஃபை பண்ணுவாங்க. கைட்லைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் 1800 வேகன்சி கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடாமல் அப்ளை பண்ணுங்கள். ஜாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கான கடைசி தேதி வந்துட்டு 17/3/2025. ஸோ திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணி நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணி ஜாப்பில் ஜாயின் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.